வணக்கம். என் பேர் மிதுலா ஸ்ரீகணேஷ். நான் தமிழ் கமெண்ட் ஸ்கூல் போறேன். யோகாசன கலை. யோகாசனம். யோகா என்ற சொல் ஒற்றுமை அல்லது ஒத்துழைப்பு குறிக்கின்றது. யோகாசனம் மனதை அலைபாய விடாமல் ஒருநிலைப்படுத்தி ஒருங்கிணைந்து செய்யப்படும் உடற்பயிற்சியாகும். நமது முன்னோர்கள் பல நூறு ஆண்டு காலமாக பயின்றும் கற்றும் கற்பித்தும் வந்த பல வகையான கலைகளில் யோகாசன கலை என்பது மிகவும் சிறப்பானது, பழம்பெரும் பெருமையுடையது. யோகா பயிற்சி நரம்பு அழுத்தத்தை குறைத்து கவனத்தை அதிகரித்து உடல் நலத்தை மேம்படுத்த உதவுகிறது. மூச்சு பயிற்சியும் பிராணாயாமமும் உடற்பயிற்சியுடன் செய்வது மிக அவசியம். நான் பழகும் சில ஆசனங்களை பார்க்கலாம் வாங்க. வஜ்ராசனம். வஜ்ராசனம் செய்வதால் முதுகு, கால்கள், வயிறு போன்ற உறுப்புகளை பலப்படுத்த உதவுகிறது. இரத்த ஓட்டம் செரிமானத்தை மேம்படுத்துகிறது. மன அழுத்தத்தை குறைத்து சோர்வையும் நீக்குகிறது. புஜங்காசனம். இந்த ஆசனத்தை தினமும் செய்து வந்தால் மன அழுத்தம், உடல் சோர்வு நீக்கி புத்துணர்ச்சி அளிக்கும். நோய் எதிர்ப்பு ஆற்றலை கூட்டும். உடலின் முன் மற்றும் பின்புற பகுதிகளான சமநிலையை உருவாக்க உதவுகிறது. உடல் நிலையை சரி செய்ய உதவுகிறது. திரிகோணாசனம். உடலின் 3 முக்கிய பகுதிகளான கால், முதுகு மற்றும் தண்டு பகுதி வலிமை அடையும். இந்த ஆசனம் தவறாமல் செய்வதால் அஜீரண உபாதைகள் சரியாகும். இடுப்பு, தோள் பகுதிகளில் உள்ள கொழுப்பு நீங்கும். உத்தித ஹஸ்த பாதாங்குஸ்தாசனம். இந்த ஆசனம் செய்வதால் கால்கள், கணுக்கால் தசைகள் வலுப்பெறும். மன அழுத்தத்தை குறைக்க, முக்கிய பொழிவு பெற, ஜீரண பிரச்சனைகளை சரி செய்ய, எடை குறைய, உடல் மற்றும் மன ஆற்றலை அதிகரிக்க உதவும். பத்மாசனம். உத்தித பத்மாசனம். இடுப்பு, மூட்டு, தொடை பகுதி தசைகள் பலப்படுத்துகிறது. ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது. சேது பந்தாசனம். இந்த ஆசனம் செய்வதால் கவலை இன்மை, எலும்பு வலிமை அதியும், மன அழுத்தம் குறையும், மூட்டு வலி பிரச்சனைகளை நீங்கும். மலாசனா. ஜீரண சக்தியை சரிப்படுத்தி அடிவயிற்று பகுதியை பலப்படுத்துகிறது. செரிமானத்தை எளிதாக்குகிறது. குடல் பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது. சக்ராசனா. முதுகு, தண்டு, கால்கள், அடிவயிற்று பகுதி, தொடை தசைகளை வலப்படுத்துகிறது. பூரண உத்திராசனா. பூரண உத்திராசனா. இந்த ஆசனம்
கணையும் நீரிழிவு பிரச்சனைகளை சரி செய்கிறது. முதுகு கழுத்து. நன்றி, வணக்கம்.